ஒரு நாயை அடிப்பதால் இவ்வளவு பெரிய பாவம் வந்து சேருமா? பைரவர் என்றால் சும்மாவா? கர்மா விடவே விடாது. நாய்கள் மிருகம் மட்டுமல்ல, ஆன்மீக பார்வையில் அவை கால பைரவரின் வாகனமாகவும் அவரின் தூதுவராகவும் கருதப்படுகின்றன. பைரவருக்கு உணவு வைக்கும் புண்ணிய நாளாக கருதப்படும் அஷ்டமி தினங்களில் நாய்களுக்கு உணவளிப்பது பாவ நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. சில வீடுகளில் வாசலில் அமர்ந்திருக்கும் நாய்களை விரட்டவோ அடிக்கவோ செய்கிறார்கள். இது போன்ற செயல்களுக்கு பிறகு அந்த வீடுகளில் திருமண முயற்சிகள் தாமதமாகின்றன. வீட்டு அமைதி பாதிக்கப்படுகிறது. நிலைத்த பண வசதி குறைகிறது எனும் நம்பிக்கையில் பழமையில் இருந்து வருகின்றன. பின் அந்த தவறுகள் உணரப்பட்டு நாய்களுக்கு பரிதாப உணர்வோடு நடந்து கொள்ளும் போதுதான் மீண்டும் நிம்மதி திரும்பி வருகிறது என்ற நிகழ்வுகள் அதிகமாக சொல்லப்படுகின்றன. வீட்டில் வளர்த்த நாய்களை தெருவில் விட்டுவிடுவது பழைய நம்பிக்கைகளின்படி ஒரு பெரிய பாவமாகவே கருதப்படுகிறது. இது நாய்களின் மனதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த வீட்டு வளத்தையும் பாதிக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமின்றி அறிவியல் நோக்கிலும் நாய்கள் உணர்ச்சி கொண்ட உயிர்கள். அவை அன்பையும் தவறான சிகிச்சையும் நன்கு புரிந்து கொள்கின்றன. அடிபட்டு ஓடும் நாய்கள் மன அழுத்தத்தில் வாழும் போது அதன் எதிர்மறையான அலைச்சல்கள் சூழலை பாதிக்கக்கூடும். ஆனால் அந்த நாய்கள் பார்வை கண்ணிலும் பாராட்டும் நெஞ்சிலும் ஒரு நன்றி உணர்வுடன் திரும்பி பார்க்கும் நேரத்தில் ஒரு குடும்பத்தில் அமைதி மலரத் தொடங்குகிறது. இதற்காகவே பைரவர் அஷ்டமியில் நாய்களுக்கு உணவு அளிப்பது அல்லது குறைந்தபட்சம் பரிவுடன் நடந்து கொள்வது ஒரு புண்ணிய செயலாக கூறப்படுகிறது. ஒரு நாயை அடிக்கும் போது அது உடலை வலி கொண்டாலும் மனதில் ஆழ்ந்த புண்பாடும் ஏற்படுகிறது. அந்த துன்பம் அவை நம்பி வாழும் மனித சமூகத்தையே மறக்கச் செய்யும். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஒரு உயிரினத்தின் நோய், பசி, துயரம் ஆகியவற்றை காணும் பைரவர் அந்த வீட்டிற்கு தண்டனையாக சில நிகழ்வுகளை அனுப்புவார் என நம்பப்படுகிறது. இது புனித கதைகளிலும் காணப்படுகிறது. நாய்களை வளர்க்க இயலாதவர்கள் கூட ஒரு பாட்டில் தண்ணீர் வைக்கலாம், ஒரு பிஸ்கட் கூட பகிரலாம். அந்த ஒரு கருணை செயல் வீட்டின் வாசலுக்கு வந்த அநேக எதிர்மறைகளுக்கும் ஒரு கவசமாக இருக்க முடியும். ஒரு நாயின் பார்வை அது உங்களிடம் உணர்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும். அதுவே ஒரு குடும்பத்தின் வாழ்வில் புதிய ஒளியாக மாறும். நாய்கள் வீட்டை காக்கும் பைரவரின் நாயகர்கள் என கருதப்படும். இந்த நம்பிக்கை வெறும் மூட நம்பிக்கை அல்ல, அது ஒரு உயிரினத்தின் உணர்வை மதிக்கும் மனிதநேயத்தின் பிரதிபலிப்பு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.